ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டை வராமல் இருக்காதுங்க. எந்த ஒரு குடும்பத்துலேயுமே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள சண்டை வந்துக்கிட்டு தான் இருக்கும், சரிங்களா? அந்த சண்டை வர்ற சூழ்நிலையில் ஹஸ்பண்ட் மனைவியை பார்த்து சொல்கிற வார்த்தைகள் அவங்களோட மனசை எந்த அளவுக்கு புண்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னென்ன வார்த்தைகள் யூஸ் பண்ணி அவங்கள கஷ்டப்படுத்துகிறாங்க, அவங்க பேசுகிற வார்த்தைகள்னால மனைவி எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், பார்த்தா தான் என்ன சொல்லியிருக்கேன்னு புரியும், ஓகேங்களா? இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே சண்டை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஹஸ்பண்ட் யோசிக்காமல் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, இப்போ மனைவி ஏதோ ஒரு கோவத்தில் அவங்க வருத்தத்தில் இருக்காங்க. இப்படிலாம் நம்ம பண்ணியும் அதாவது நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாங்க, நம்மளோட கஷ்டங்களை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை எடுத்தெறிஞ்சு பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணி கஷ்டப்படுறாங்க, இல்லை வருத்தத்தில் இருக்காங்க அப்படின்னா அந்த நேரத்தில் அவங்கள புரிஞ்சுக்காம நீ ஓவராக ரியாக்ட் பண்ணாத, ஆக்டிங் பண்ணாத, ஓவராக சீன் காட்டாத அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வார்த்தைகளை அவங்க யூஸ் பண்ணுறது. அப்படி பேசும்போது என்னென்னா அவங்க ஆல்ரெடி ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க, நம்ம பேசுகிற வார்த்தைகள்னால ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீ ஓவராக ரியாக்ட் பண்ணாத, ஆக்டிங் பண்ணாத, சீன் போடாத, அப்போ தான் எல்லாத்துக்கும் நீ அப்படியே நான் கெட்டவனாகவும் நீ நல்லவளாகவும் தெரியணும்னு காட்டுற அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிற வார்த்தைகள் இருக்குல்ல, அது அவங்கள ரொம்ப பாதிக்கும், சரிங்களா? அது அவங்க பேசுகிற வார்த்தைகள் அவங்களோட உணர்வுகளை மதிக்காமல் என்ன கஷ்டத்தில் எப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு புரிஞ்சிக்காமல் பேசுகிற வார்த்தைகள் ரொம்ப பாதிக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும், சரிங்களா? இந்த மாதிரி அவங்க ஒரு சண்டை வருது அப்படின்னா அவங்க கோபமாக இருக்காங்க, இல்லை வருத்தத்தில் இருக்காங்க, ஏதோ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்கள பார்த்து இந்த மாதிரி வார்த்தைகள் தயவுசெய்து யூஸ் பண்ணாதீங்க, சரிங்களா? உங்களுக்கு பேச பிடிக்கலைன்னா ஒதுங்கி போயிருங்க. ஓவராக சீன் போடாத, ரியாக்ட் பண்ணாத, ஆக்டிங் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தைகள் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து நீ அவ்வளோ மாதிரி இல்லை, அதாவது என்னதுன்னா மற்றவங்களோட கம்பேர் பண்ணுறது. அவங்களாம் எப்படி இருக்காங்க, அவங்களாம் பாரு எப்படி இருக்காங்க, அவங்க எப்படி அவங்க ஹஸ்பண்ட் பேச்சை கேட்டு நடக்கிறாங்க, அவங்க புருஷனுக்கு என்ன சொன்னாலும் தலையாட்டுறாங்க, அவங்கள மாதிரி நீ இல்லவே இல்லை, அவங்க அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க, அவங்க அதை செய்கிறாங்க இதை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கம்பேர் பண்ணி பேசுறது, சரிங்களா? நீ அவங்கள மாதிரி இல்லை, அதாவது அவங்கள மாதிரினா இல்லைன்னா அவங்களோட அம்மா மாதிரி, என்னோடய அம்மா மாதிரி நீ நான் என்ன சொன்னாலும் எங்கள் அம்மா ஏற்றுக்குவாங்க, எங்களோட பதில் பேச மாட்டாங்க, நீ எங்கள் அம்மா மாதிரி இல்லை, அதாவது நான் எங்கள் அம்மாவை சமைக்கிற மாதிரி நீ சமைக்க மாட்டேங்கிற, எங்கள் அம்மா பண்ணுற மாதிரி நீ பண்ண மாட்டேங்கிற, நீ என்னோடய ஃப்ரெண்டு பண்ணுற மாதிரி நீ பண்ண மாட்டேங்கிற, அவன்னா நான் சொல்கிறத கேட்பான்னு நீ கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களோட கம்பேர் பண்ணுறது. அவங்கள மாதிரி நீ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களோட கம்பேர் பண்ணி பேசுறது. அப்படிங்கும்போது நினச்சி பாருங்கள், நான் அதாவது ஒய்ஃப் தாய்க்கு அடுத்து தாருன்னு சொல்கிறது உண்மைதாங்க. அதாவது உங்களுக்கு உடம்பு முடியலன்னா எல்லா கஷ்டத்தையும் கூட இருந்து பார்க்குறது உங்கள் ஒய்ஃபாக தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் மற்றவங்களோட கம்பேர் பண்ணாதீங்க. மற்றவங்க வந்துட்டு போயிடுவாங்க, சரிங்களா? அவங்களோட நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது அவங்க எட்டி பார்த்துட்டு அவங்களும் சந்தோஷப்பட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் உங்களோட கஷ்டத்தில் கூடவே இருக்க போகிறது உங்கள் ஒய்ஃபு தான். அதனால் அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணாதீங்க. நீ அவ்வளோ மாதிரி இல்லை அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க. அவங்க மனசளவில் ரொம்ப நொந்து போயிடுவாங்க, சரிங்களா? இதனால் அவர்களின் தன்னம்பிக்கையே பாதிக்கப்படுங்க. தன்னம்பிக்கையாக குடும்பத்தை பார்த்துக்கணும், பிள்ளைகளை பார்த்துக்கணும், குழந்தைகளை பார்த்துக்கணும், தன்னோட ஹஸ்பண்டை பார்த்துக்கணும் அப்படின்னு நினச்சி தன்னம்பிக்கையோடு இருக்கிறவங்கக்கிட்ட நீ அவ்வளோ மாதிரி இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டிங்கன்னா அவங்க உடஞ்சி போயிடுவாங்க, சரிங்களா? இந்த மாதிரி வார்த்தைகளை தயவுசெய்து யூஸ் பண்ணாதீங்க. நீ எப்போவுமே இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. அதாவது எப்படின்னா, அதாவது நான் என்ன சொன்னாலுமே நீ இதுக்கு குறை சொல்லிக்கிட்டு தான் இருப்ப, நான் என்ன பண்ணினாலுமே நீ குறை சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன் அப்படிங்கிற வார்த்தை. நீ எப்பயுமே இப்படி தான் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சொல்லிட்டு போகிறது. அவங்க எதுக்காக பண்ணுறாங்க? உங்களோட நல்லதுக்கா? நீங்கள் ஏதாவது புரியாமல், அதாவது வீட்டில் ஏதாவது ஒரு விஷயம் பண்ண போகிறோம் அப்படின்னா வீட்டில் இருக்கவங்கள கேட்டு டிஸ்கஸ் பண்ணி பண்ணணும், சரிங்களா? உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை மட்டும் பண்ணிவிட்டு அவங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படிங்கிறத நினைக்கிறதே இல்லை. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை மட்டும் பண்ணிவிட்டு போயிடுறது. அதில் 1000 பிரச்சனைகள் வரும், 1000 தவறுகள் வரும். அதனால் குடும்பத்துலேயும் பிரச்சனை வரும். அதை யோசிக்காமல் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பிரச்சனைகள் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க அதில் ஏதாவது ஒரு குறைகளை சொல்கிறாங்க. இப்படி பண்ணாதீங்க அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை புரிஞ்சுக்காமல் நீ எப்பயுமே இப்படி தான், நான் என்ன பண்ணலாலுமே அதில் குறைய மட்டும் நான் கண்டுபிடிக்கிறேன்,
அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீ எப்பயுமே இப்படி தான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறதுனால அவங்களுக்கு அடுத்து உங்கள் கூட எதை நீங்கள் சொன்னாலுமே அது தப்பாகவே இருந்தாலும் இவங்களுக்கு அதை சொல்கிறதுக்கான என்ன சொல்கிறதுனா உரிமை இல்லாத மாதிரி அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சரிங்களா? உரிமை இல்லைங்கிறத புரிஞ்சுக்குவாங்க. அதனால் நீ எப்பயுமே இப்படி தான் அப்படிங்கிற வார்த்தையை தயவுசெய்து யூஸ் பண்ணாமல் இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? இன்னொரு விஷயம் என்னென்னா, உனக்கு என்ன தெரியும், என்னை விட உனக்கு எல்லாமே தெரியுமா? இப்போ இவங்க ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒய்ஃப் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறாங்க, இல்லாட்டி ஏதோ ஒரு இதை பண்ணுறாங்க, அவங்க எடுத்து நடத்துகிறாங்கன்னு நினைக்கிறாங்க, குடும்பத்தவே எடுத்து நடத்துகிறேன்னு நினைக்கிறாங்க. அப்படின்னா உனக்கு என்ன தெரியும்? இவ்வளோ நாள் எங்கள் அம்மா பார்த்தவங்களுக்கு தெரியாதா? அவங்களுக்கு எல்லா இதுவும் தெரியும். உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு, உனக்கு தேவையில்லாத விஷயத்துலலாம் தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறது. இப்போ வரவு செலவு கணக்காக கேட்குறாங்க அப்படின்னா, வரவு செலவு கணக்கு எனக்கு தெரியும், எங்கள் அம்மாவுக்கு தெரியும், உனக்கு தேவையா, உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறது. அதாவது உனக்கு என்ன தெரியும் அப்படி அவங்க தான் உங்கள் குடும்பத்தவே எடுத்து நடத்த போகிறாங்க. காலம் போகிற வரைக்கும், ஆயுசு முடிகிற வரைக்கும் உங்கள் குடும்பத்தை பார்த்துக்க போகிறது அவங்க தான், உங்கள் ஒய்ஃப் தான். அப்படிங்கும்போது அவங்களுக்கு தெரியலினாலும் சொல்லி கொடுக்கணும். சரிங்களா? இந்தந்த விஷயத்த இப்படி இப்படி பண்ணுன்னு சொல்லி கொடுங்க. அவங்களுக்கு தெரியாத விஷயங்களை சொல்லி கொடுக்கறனால தப்பு இல்லை. அப்படியே உனக்கு என்ன தெரியும்னு சொன்னீங்கன்னா அவங்க தெரிஞ்சுக்காமலே போயிடுவாங்க. அப்புறம் நீங்கள் தான் கஷ்டப்படுவீங்க. ஏன்னா குடும்பத்தோட நல்லது கெட்டது கஷ்ட நஷ்டங்களை பார்க்க போகிறது அவங்க தான். அவங்களுக்கு சொல்லி கொடுங்க தெரியாத விஷயங்களை. உனக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை மட்டும் யூஸ் பண்ணாமல் இருங்க. சரிங்களா? அடுத்து அவங்க கற்றுக்கணுங்கிற எண்ணமே வராமல் போயிடும். ஓகேவா? அடுத்து தோற்றத்தை பார்த்து குறை சொல்கிறது. இப்போ ஒய்ஃப் குண்டாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீ என்ன புல்டோசர் மாதிரி இருக்கிற, அவங்க பாரு, அவங்களெல்லாம் பாரு எப்படி அழகாக இருக்காங்க, ஸ்லிம்மாக இருக்காங்க, அழகாக இருக்காங்க, அவங்கள பார்க்க எப்படி இருக்குது, உன்னைய பார்க்க எப்படி இருக்குது, நீ என் கூட வந்தால் எனக்கு எப்படி இருக்கும், அசிங்கமாக இருக்கும் அப்படிங்கிறது. இல்லாட்டி கருப்பாக இருந்தாங்கன்னா பாரு, உன் கலரை பாரு, கரிச்சட்டி கலராக இருக்குது, அவங்கள பாரு இப்படி அழகாக கலராக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணுறது. சப்போஸ் ஒல்லியாகவே இருந்தால் ஒற்றை குச்சி மாதிரி இருக்கிற, உன்னையெல்லாம் வச்சு நான் எப்படி காலத்தை தள்ளுறது அப்படின்னு பேசுகிறது. எப்படி இருந்தாலுமே அவங்க தோற்றத்தை வச்சு குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது. சரிங்களா? இதை அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணுறது. அவங்க பாரு இப்படி இருக்காங்க, அழகாக இருக்காங்க, ஹைட்டாக இருக்காங்க, ஒயிட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்கள கம்பேர் பண்ணி பேசுறது. சரிங்களா? அதாவது அடுத்தவங்க அழகாக இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனமே இல்லை. சரிங்களா? உங்களுக்கு உங்கள் ஒய்ஃபு தான் அழகாக தெரியணும். அது அவங்க குட்டையாக இருக்கலாம், நெட்டையாக இருக்குது. இதே உங்கள் ஒய்ஃப் உங்களை பார்த்து நீங்கள் கருப்பாக இருக்கீங்க, கலராக இல்லை, என்ன சொல்கிறதுன்னா குண்டாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், தொப்பை வச்சுருக்கீங்க, சொட்டை வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்க முடியுமா? ஆனால் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு தானே உங்கள் ஒய்ஃப் பாடுறாங்க. அப்போ அவங்களோட உணர்வுகளையும் புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட குறைகளை சொல்லாமல், அவங்களோட தோட்டத்தை பார்த்து குறை சொல்லாமல் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாழ பழகிக்கங்க. அதுதான் நல்லது. சரிங்களா? எப்பயுமே தோற்றத்தை குறை சொல்கிறத நிறுத்திடுங்க. அது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். இப்படி பேசுனால அவங்களோட மனசில் பெரிய காயத்தை உருவாக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. கண்டிப்பாக நீங்கள் அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணி தோற்றத்தை வச்சு பேசும்போது அவங்க மனசளவில் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. தயவுசெய்து அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணாமல் இருக்கிறதா ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? உனக்கு பதிலாக யாரையாவது கல்யாணம் பண்ணியிருந்தா ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பேன், உன்னை கட்டினதுனால தான் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறது. சரிங்களா? உங்களை யார் கட்ட சொன்னது? நீங்கள் தானே தேடி கட்டிட்டு போனீங்க. அப்போ அப்படி இருக்கும்போது எதுக்கு உன்னை கட்டினதுனால தான் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், எதுக்கு பேசணும்? சரி, யாரை வேணாலும் கட்டியிருக்கலாம்ல. இப்போ அவங்க அதே வார்த்தை உங்களை திரும்பி கேட்டால், உன்னை கட்டியிருக்கனால தான் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், நான் படித்ததுக்கு நான் எங்கேயாவது நான் நல்லா இருந்திருப்பேன், வேறு வெளியில் எங்கேயாவது கல்யாணம் பண்ணியிருந்தால் என்னோடய லைஃப் நல்லா செட்டில் ஆகிருக்கும், நான் வசதியாக வாழ்ந்திருப்பேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டிங்களா? எதுக்கு அப்படி பேசுகிறீங்க? உன்னை கல்யாணம் பண்ணனால தான் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு எதுக்காக பேசுகிறீங்க? சரிங்களா? பொண்ணு கேட்டு வர்றது ஆண்கள் தான். பெண்கள் யாரும் இப்போ மாப்பிள்ளை கேட்டு போக மாட்டாங்க. ஃபஸ்ட்டு கேட்டு பிடிச்சனால தான் கட்டுறோம். பிடிக்காமல் யாருமே கல்யாணம் பண்ண போகிறதில்ல. பிடிச்சிருக்கு, உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச அன்னைக்கு பிடிச்சவங்க இன்றைக்கி பிடிக்காமல் போனதுக்கு காரணம் என்ன? நீங்கள் ஆம்பளை அப்படியே இருக்கீங்க. ஒய்ஃபுங்கிறவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தைகள் பிறந்துச்சுன்னா அவங்க உடம்பு மாறும், மாற்றங்கள் உருவாகும், அவங்களோட தோற்றம் மாறும். அப்படிங்கும்போது என்னென்னா அவங்களுக்கு பிடிக்காம தான் போகும். அப்படி நினச்சா உங்களுக்கு வயசாகிற காலத்தில் உங்களுக்கு என்ன வேணால் வழுக்க விழுகலாம், தொப்பை விழுகலாம், குண்டாகலாம். அப்படி உடம்பு முடியாமல் போயிடுச்சுன்னா ரொம்ப நடக்கக்கூட முடியாமல் போகலாம். அப்போ அவங்க உங்களோட குறைகளை சொல்ல முடியாதுல்ல. அப்போ உன்னை கட்டினதுக்கு நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், நான் வேறு யாராவது கல்யாணம் பண்ணியிருந்தால் நல்லா இருந்துன்னு சொன்னால் உங்களோட மனசு எவ்வளோ கஷ்டப்படும். புரிஞ்சுனதுக்கு அந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது. சரிங்களா? அடுத்து பிறந்த வீட்டில் இருக்கிறவங்க, அதாவது ஒய்ஃபோட
பேரண்ட்ஸ் இருப்பாங்களே, பேரண்ட்ஸு, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி, அவங்கள வந்து இவங்க சண்டையில் வந்து இழுத்து பேசுறது. உங்கள் அப்பே மாதிரி தானே நீ இருப்ப, உங்கள் ஆத்தா மாதிரி தானே நீ இருப்ப, உங்கள் அண்ணன் அப்படி பண்ணுனா, உன் தங்கச்சி இப்படி பண்ணுனா, அவங்கள மாதிரி தானே நீ இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தவறான வார்த்தைகள் வந்து யூஸ் பண்ணுறது. சரிங்களா? உங்கள் சண்டைக்குள்ளே அவங்கள இழுக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. சரிங்களா? உங்கள் சண்டைக்குள்ளே இன்றைக்கி நீங்கள் சண்டை போட்டுக்கின்னு நாளைக்கு பேசிக்கிங்க, ஆனால் வந்து அவங்களோட ரிலேட்டிவை வந்து பேசுகிறது ரொம்ப ரொம்ப தப்பு. அவங்களோட வீட்டில் குடும்பத்தில் இருக்கிறவங்கள தப்பாக பேசினா யாராலுமே ஏற்றுக்க முடியாது. சரிங்களா? அப்போ ரொம்ப காயப்படுற மாதிரி உங்களை வெறுக்கிற அளவுக்கு போயிடுவாங்க. அதனால் அதாவது அவங்க வீட்டில் இருக்கிறவங்கள தயவுசெய்து காயப்படுத்தி பேசாதீங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். என்னத்தை கொண்டு வந்த அப்படின்னு கேட்குற வார்த்தைகள், அதாவது கல்யாணம் அப்போ சீர்வரிசை இவ்வளோ கொண்டு வாங்க, இப்படி போடுங்க, இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பேசி தான் கல்யாணம் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்போ அவங்களும் பேசுவாங்க, நான் இவ்வளோ தான் போட முடியும், இதைத்தான் பண்ண முடியும் அப்படின்னு பேசி தான் பொண்ணு வீட்லேயும் பேசி தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. ஆனால் கல்யாணம் முடிச்சு 2 குழந்தைகள்லாம் ஆகி குழந்தைங்க கொஞ்சம் பெருசாகும்போது அந்த கஷ்டம் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, நீ என்னத்தை உங்கள் அப்பா வீட்டில் வந்து கொண்டு வந்த, நீ கொண்டு வந்து அதை வச்சு தான் நான் தின்னுக்கிட்டு இருக்கேனா, ஒன்றும் இல்லாமல் வந்து அதை கொண்டு வரல இதை கொண்டு வரலன்னு சொல்லிட்டு அப்போ குறைகளை பேசுறது. அது பாருங்கள், அது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். சரிங்களா? அதாவது கல்யாணத்தப்பையே எல்லாம் இதைத்தான் பண்ண முடியும், இதைத்தான் கொடுக்க முடியும் அப்படின்னு பேசி தான் கல்யாணம் பண்ணுவாங்க. அதுக்குள்ளே ஒத்துக்கிட்டு தான் கல்யாணம் பண்ணுறீங்க. ஆனால் கல்யாணம் முடிஞ்சு ஒரு 10 வருஷம் கழித்து நீங்கள் அதை கொண்டு வரல இதை கொண்டு வரல கேட்குறதுல என்ன நியாயம் இருக்குது? உங்களுக்கு நீங்கள் தான் சம்பாரிச்சுக்கணும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் தான் சம்பாரிச்சுக்கணும். சரிங்களா? அடுத்தவங்க உழைப்பில் பிழைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு வராதிங்க. உங்களுக்கு தேவையான விஷயத்த உன்னோட குடும்பத்துக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் தான் சம்பாரித்து அதை வாங்கி கொடுக்கணும். அதுதான் நல்லது. சரிங்களா? என்ன கொண்டு வந்தியா வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க. அவங்க ரொம்ப என்ன சொல்கிறதுன்னா, அவங்க ரொம்ப உடஞ்சி போயிடுவாங்க. அவங்க மனசை காயப்படுத்தாதீங்க. என்னோட நிம்மதியே ஒன்னால தான் போயிடுச்சு அப்படின்னு பேசுறது. அவங்க கல்யாணத்தப்போ அவங்களுக்கு எந்த ஒரு செலவும் இருக்காது. வேலைக்கு போனாலும் போகாட்டி அம்மா சோறாக்கி வச்சுக்குவாங்க. அதை சாப்பிட்டுட்டு காசுக்கு செலவுக்கு காசு எங்கிட்டாவது சமாளிச்சுட்டு ஒரு நாள் வேலைக்கு போனால் போதும். அந்த காசை வச்சு ஊர் சுற்றிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. கல்யாணம் முடிஞ்சிச்சுன்னா ஒரு குடும்பம் ஆயிடும். குடும்பம் ஆயிடுச்சுன்னா குழந்தைகள் ஆயிடும். குழந்தைகள் யார்? உங்களால் தானே உருவாச்சு. அப்போ குழந்தைகளை பார்த்துக்கணும், குடும்பத்தை பார்த்துக்கணும். அது கரெக்டாக டயத்துக்கு சோறாக்கணும், அதுக்கு குழம்பு வைக்க ஜாமான் வேணும், ட்ரெஸ்ஸுக்கு துணி ஏன்னா டயத்துக்கு ஒன்று அவுத்து போட்டு போயிடுவீங்க. அதை துவைக்கிறதுக்கு சோப்பு வாங்கணும், அதுக்கு தண்ணி வேணும். எல்லாத்து செலவையும் பார்க்குறவங்க ஒய்ஃபு தானே. இது எல்லாத்தையும் பார்க்குற அவங்க வீட்டில் வந்து ராணி மாதிரி இருந்திருப்பாங்க. இங்கே உங்ககிட்ட வந்து வேலைக்காரியாக இருக்கிறாங்க. அவங்க நினச்சி பேசுகிறத நீங்கள் பேசக்கூடாது. சரிங்களா? உன்னால தான் கஷ்டப்படுறேன், நீ வந்தனால தான் கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற ஒரு பேச்சை பேசாதீங்க. ஏன்னா அவங்க வந்து மறுபடியும் கேட்கலாம், உங்ககிட்ட வந்து தான் நான் வேலைக்காரியாட்ட மகாராணியான இருந்தேன், இப்போ உங்ககிட்ட வந்து தான் நான் வேலைக்காரியாட்ட இருக்கிறேன், என் நிம்மதியாக போச்சுன்னு சொன்னால் உங்களால் ஏற்றுக்க முடியுமா? ஏற்றுக்க மாட்டீங்கல்ல. அப்போ அவங்களையும் அது மாதிரி பேசாதீங்க. சரிங்களா? பேசுகிற வார்த்தைகளை குறைச்சிக்கோங்க. அவங்க மனசை கஷ்டப்படுத்தாதீங்க. உன்னால தான் நீ எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படிங்கிற வார்த்தை. அதாவது அதை தான் நான் வந்து ராஜா மாதிரி நல்லா ஜாலியாக போக வர, நல்லா நினச்ச நேரத்துக்கு எங்கே வேணாலும் போவேன், நினச்சதை திங்குவேன், நினச்ச இடத்துக்கு தூங்குவேன், நினச்சவங்க கூட பேசுவேன் அப்படின்ட்டு இருந்துட்டு இப்போ வந்து நினச்ச இடத்துக்கு போக முடியல, நினச்சதை சாப்பிட முடியல, நினச்சவங்க கூட பேச முடியல அப்படிங்கிறது தப்பு தானே? அப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி இப்போ இருக்கலாம்னு நினச்சா அது தப்பு தானே? அதே மாதிரி ஒய்ஃபு அப்படி இருக்கணும்னு நினச்சாங்கன்னா குடும்பமாக இருக்குமா? அப்படி நினைக்காதீங்க. ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி தான் இருக்கணுங்கிறது இருக்குது. ஒய்ஃபு உங்களை மாதிரியே ஒய்ஃபு நினச்சாங்கன்னா அது குடும்பமாக இருக்காது. குடும்பத்தில் பிரச்சனைகள் தான் அதிகமாகும். குடும்பத்தில் ஒய்ஃபு கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க, நீங்களும் கரெக்டாக இருக்கணும். சரிங்களா? இப்படி தான் இருக்கணும். பொண்டாட்டி, பிள்ளை, குடும்பம் இதுதான் உங்களோட உலகம். சரிங்களா? இதை ஃபஸ்ட்டு கரெக்டாக பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எங்கேயாவது வெளியில் போகணுன்னா உங்கள் ஒய்ஃபு பிள்ளைகளை கூட்டிகிட்டு போங்க, அவங்களையும் சந்தோஷப்படுத்துங்க. உங்களை தவிர அவங்களுக்கு வேறு யாருமே இல்லை. நீங்கள் அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தா தான் அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்க சந்தோஷத்தை தேடி வெளி உலகத்துக்கு எங்கேயும் போகிறதில்ல, யாரையும் தேடி போகிறதில்ல. சரிங்களா? அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. நான் போயிட்டேன்னா தெருவில் தான் நிற்கிறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. எத்தனை பேர் இப்போ ஹஸ்பண்ட் இல்லாமல் எத்தனை பொண்கள் வந்து தனியாக நின்று பிழைக்கிறாங்க, தன்னோட குழந்தைகளை பார்த்துக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு யாரும் இல்லைன்னா அவங்க தனி உலகம், அதாவது தனிமையாக நின்று பிழைக்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். அதாவது உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தாங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு தொழிலை கற்றுக்குவாங்க. நேர்மையான தொழிலை கற்றுக்கிட்டு அதை வச்சு தன் குழந்தைகளை பார்த்துக்கணும், தன் குடும்பத்தை பார்த்துக்கணுங்கிற அக்கறை வந்துடும். தன்னம்பிக்கையை உருவாக்கிடுவாங்க.
நீங்கள் இருக்கிறனால சரி தன்னோட புருஷன் இருக்காங்க, அவங்க இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு எந்த ஒரு கஷ்டம் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்கும் தவிர, ஆனால் இருந்தாலும் நிறையா குடும்பத்தில் பாருங்கள், ஹஸ்பண்ட் இருந்தாலும் நம்மளும் ஏதாவது சம்பாதிக்கணும், நம்ம குடும்பத்துக்காக ஏதாவது பண்ணணுங்கிற எண்ணத்தில் இப்போ நிறையா பெண்கள் வந்து வீட்டில் இருந்துட்டு நிறையா வேலைகள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. வீட்டு வேலைகளை தவிர மற்ற வேலை ஏதாவது சம்பாதிக்கணும், கொஞ்சமாக இருந்தாலும் சம்பாதிக்கணும், எதுக்கு எடுத்தாலும் அவங்கள போய் காசு கேட்டு அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. என் கண்டன் அது கூப்பிட்றது.